அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதானுடைய புனிதமான நாட்கள்ல நம்ம இருக்கோம். இந்த நாட்கள்ல நம்ம இந்த ரமதான் வெறும் பசியும் தாகத்தை மட்டுமே நமக்கு கொடுத்ததா இருந்து அப்படியே கழிஞ்சு போயிடக்கூடாது. இந்த ரமதான் நமக்கு ஏதாவது ஒரு படிப்பினையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ரமதானுக்கு அப்புறம் இந்த மாற்றம் எனக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த நாள்ல நம்ம ஃபாஸ்டிங் இருந்தோம், அதாவது கஷ்டப்பட்டு நம்ம சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்கிறதுக்கான பலனே இல்லாம போயிடும். சோ நம்ம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் முதல் நோன்பை நிறைவு செஞ்சிருக்கோம். நிறைவு செஞ்சுட்டு இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கலாம். ஒரு அஃபர்மேஷன். எப்படி ஒவ்வொரு நியூ இயர் வரும்போதுமே ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இந்த வருஷம் நம்ம இதை செய்யக்கூடாது, இந்த வருஷம் இதை செய்யணும் அப்படின்னு ரெசல்யூஷன் எடுப்போம். அது அப்படியே காத்தோட போயிடும். ஆனா இந்த ரமதான் நமக்கு கேரக்டரை சேஞ்ச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சைக்காலஜிக்கலி பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசியோட இருக்கும் போதும் தாகத்தோட இருக்கும் போதும் நம்ம தேவையில்லாத விஷயங்களில் டைவர்ஷனை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபடுறது குறையுது அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலா சொல்றாங்க. சயின்டிபிக்கா நம்ம பார்க்கும்போதும் நம்ம சாப்பிடாம இருக்கும் போதும் தண்ணி குடிக்காம இருக்கும் போதும் நம்மளோட பிரெயினோட ஆக்டிவிட்டி அதிகமாகுது அல்ஹம்துலில்லாஹ். சோ அப்ப நம்ம கேரக்டரை பில்ட் பண்றதுக்கு, நம்ம கேரக்டரை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த ரமதான் ஈஸியா ஹெல்ப் பண்ணும். மற்ற நாட்கள்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த எடுத்துட்டு ரெசல்யூஷன் எடுத்து இனிமேல் நான் இதை செய்யவே கூடாதுன்னு நினைச்சு அதை ஃபாலோ பண்ண முடியாட்டி போனா கூட இந்த ரமதான்ல நம்மளால செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா யூஸ்வலாவே ரமதான்ல நம்ம அல்லாஹ் கூட நெருக்கமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரமதான் தொடங்கும் போது அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசலை திறக்கிறான், நரகத்துடைய வாசல்களை மூடுகிறான், ஷைத்தான்கள் சங்கிலியிடப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரே ஒரு ஆள் கூட மட்டும்தான் நம்ம போட்டி போடணும், நம்மளோட நப்சு கூட. அப்படி போட்டு போட்டு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கேரக்டரை ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். கேரக்டர் சேஞ்ச் பண்றது அப்படின்னா சொன்ன உடனே மாற்றம் வராது. ஒரு விஷயத்த முதல்ல ஆழமா புரிஞ்சுக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறு என்ன, சரி என்ன, இந்த தவறை எப்படி மாத்துறது, ஏன் மாத்தணும், அதுக்கு என்ன முயற்சி எல்லாம் செய்யலாம், அது மாற்றுறதுக்கான அடையாளம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சாதான் நம்மளோட ஹேபிட் சேஞ்ச் ஆகும், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகும். பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆகும்போது கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ஸோ இந்த சேஞ்சை கொண்டு வராம ரமதானை நம்ம கம்ப்ளீட் பண்ண கூடாது இன்ஷா அல்லாஹ். அது ஒரு நியத் வச்சுக்கோங்க. இது ஒரு எண்ணமா அல்லாஹ் கிட்ட துவா செய்யணும். யா அல்லாஹ், இந்த ரமதான் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை, சொர்க்கத்துக்கு நெருக்கமாகக்கூடிய மாற்றங்களை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானை தொடங்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேஞ்ச் ஏன் வரணும்? நான் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதா? நான் எந்த தப்பு பெருசா பண்றது இல்லையே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க தான், தவறு இழைக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு நாளும் தவறு ஏதாவது ஒரு விஷயத்துல இழைச்சுட்டே தான் இருக்கோம். அப்போ அந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த தவறுல இருந்து வெளியே வர்றதுக்கு முதல்ல அந்த தவறு என்னன்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கலாம், என்ன தப்பு தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத. நான் சும்மா எப்பயாவது பொய் சொல்லுவேன். அது இல்லாம யாரையும் நான் பெருசா கஷ்டம்லாம் படுத்த மாட்டேன். யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசினா கொஞ்ச நேரம் பேசுவோம், ஜாலியா பேசுவோம், இருப்போம். மத்தபடி நான் இந்த ஹராமான விஷயத்திலே செய்யறது இல்ல, நான் வட்டி வாங்குறது இல்ல, கொலை பண்ணல, விபச்சாரம் செய்யல, அப்புறம் என்ன தவறு செய்வேன் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா சரியான நம்மளுடைய கடமைகளை நிறைவேற்றல அப்படின்னா அந்த இடத்துல தவறு செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நான் கரெக்டா தானே கடமைகளை நிறைவேற்றுறேன். என்னென்ன கடமைகள் இருக்கு நமக்கு? முதல்ல நம்ம எடுத்த உடனே இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை அப்படின்னு குழந்தையில இருந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், நமக்கும் தெரியும். இஸ்லாத்தின் கடமைகள் 5: களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இதுதான். நான் களிமாவை ஏத்துக்கிட்டேன், தொழுவுறேன் அல்ஹம்துலில்லாஹ், நோன்பு வச்சிருக்கேன், ஜக்காத்தையும் கொடுக்க போறேன். இப்போ ஈதுல் ஃபித்ர் வருது, ஃபித்ராவையும் கொடுப்பேன், ஜக்காத்தையும் கொடுத்துருவேன், வருஷத்துக்கான ஜக்காத்தை கொடுத்து முடிச்சிருவேன். அப்புறம் ஹஜ்ஜுக்கு எனக்கு நாட்டம் வரும்போது நான் செய்யறேன். நாடி இருக்கான், உம்ராக்கு போயிருக்கேன், ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன், இல்லை இனிமேல் நாட்டம் வந்தா செய்வேன், அவ்வளவுதானே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு நம்ம சொல்லி நிறுத்த முடியாது. பிகாஸ் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல நமக்கு அந்த 5 கடமையை தாண்டி நிறைய கடமைகளை கொடுத்துருக்கான். அல்லாஹுடைய கட்டளைகள் எல்லாமே நமக்கு கடமைதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் இந்த கடமைகள்லாம் செய்யணும்? ஏன்னா அதை செய்யறதுக்காக தான் நம்மள மனுஷனா படைச்சிருந்தாங்களாம். நமக்கு ஒரு குழந்தை பிறகுது அப்படின்னா அந்த குழந்தைகிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுப்போம். இந்த குழந்தை நல்ல விதமா படிக்கணும், நல்ல விதமா வேலைக்கு போகணும், நல்ல விதமா இதெல்லாம் செய்யணும். அதனால அந்த தாய் தந்தைக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்னா எந்த பலனும் இல்லைனாலும் என்னோட பேரை பெருமையை காப்பாத்துறேன், ஏன்னா நான் உன்னை பெற்று எடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது மாதிரி இறைவன் மனிதர்களை படைக்கிறான். படைச்சு இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை மனிதனால். ஆனா என்னை நீ வணங்குவதன் மூலமா நீ என்கிட்ட இருந்து நெருக்கமாகற, என்கிட்ட நெருக்கமாகறதன் மூலமா உனக்கு வச்சிருக்கக்கூடிய கூலி ஜன்னாவை நான் பரிசாக தரேன் அப்படின்னு சொல்றேன்.
சோ அப்போ கடமைகளை செய்யறதன் மூலமாக தான் நம்ம ஒரு மனிதனா பூர்த்தி ஆகும். அப்ப இந்த 5 கடமையை மட்டும் செஞ்சுட்டு நான் இஸ்லாத்துல உள்ள எல்லா கடமைகளையும் செஞ்சுட்டேன், நான் தான் பெஸ்ட் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் எந்த தவறுமே செய்யல அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த குர்ஆன்ல அதை தாண்டி நிறைய கட்டளைகள் நமக்கு இருக்கு. இந்த ரமதான் முழுக்க இந்த சீரீஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு கொடுத்த கட்டளைகள்னா என்னென்ன, அந்த கட்டளைகளை எப்படி நம்ம செய்யணும், எதெல்லாம் நம்ம செய்யாம இருக்கோம், இனிமேல் அந்த ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சோ அதன்படி இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா இந்த குர்ஆன் வசனங்கள், இது சூரா இன்சான். சூரா இன்சான்னா மனிதன். மனிதன் அப்படின்னு ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கிருக்கான். அந்த சூறால சொல்லப்படக்கூடிய வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா. நிச்சயமாக இன்னா நாமே, நஹ்னு திரும்ப சொல்றான் நான் தான், நஸ்ஸல்னா நானே இறக்கி வைத்தேன், அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா உங்கள் மீது குர்ஆனை சிறிது சிறிதாக நானே இறக்குனேன் அப்படின்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதத்துல நம்ம இருக்கோம் இல்லையா? இந்த மாதம் புனிதமானதுக்கான காரணமே இந்த குர்ஆன் தான். ஏன் ரமதான் புனிதமானது, ஏன் ரமதான்ல பாவங்கள் மன்னிக்கப்படுது, ஏன் ரமதான்ல எல்லாத்தையும் அல்லாஹ் சொர்க்கத்தை திறக்கிறான், நரகத்தை மூடுறா, சைத்தானை கட்டி போடுறா, ஏன்? குர்ஆன் இறங்குனனால. குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவங்க எல்லாருமே சிறப்பு மிக்கவங்களா மாறுறாங்க. குர்ஆனை யார் இறக்கி கொண்டு வந்தா, எந்த தூதர் இறக்கி கொண்டு வந்தாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறக்கி கொண்டு வந்தாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு என்ன? அவங்க மலக்குமார்களுடைய தலைவர்களா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த குர்ஆனை கொண்டு வந்த தூதர் யாரு? எத்தி வச்ச தூதர் யாரு? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க மனிதர்களே சிறந்த மனிதர்களா? அது மட்டும் இல்ல, தூதர்களே சிறந்த தூதர்களாக, சய்யிதுல் அம்பியாவாக மாறுறாங்க. சுப்ஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் மனிதர்களே சிறந்தவங்க அப்படின்னு. இந்த குர்ஆனை யார் தான் கற்று பிறருக்கு கற்பித்து கொடுக்குறாங்களோ அவங்க தான் மனிதர்களே சிறந்தவங்கன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட குர்ஆன் யார் கையில இருந்தாலும் அது சிறப்பா மாத்திரும். இந்த குர்ஆன் வந்த இரவு லைலத்துல் கத்ர் எதற்கு சமம்? 1000 மாதங்களை மேல, அதை விட அதிகமா, கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அதுக்கு விட அதிகமான நன்மைகளை கொண்டது. அப்ப இந்த மாதம் சிறப்புக்குரியது, இந்த தூதர் சிறப்புக்குரியவர், அதை கொண்டு வந்த மலக்கு சிறப்புக்குரியவங்க. அதை யாரெல்லாம் கையில வச்சிருக்கோமோ, யாரெல்லாம் அதை படிக்கிறோமோ, யாரெல்லாம் அதை ரீட் பண்றோமோ, மெமரி பண்றோமோ, அதை புரிஞ்சுக்க முயற்சி செய்யறோமோ, அதை தன்னுடைய வாழ்க்கையாக மாத்த நினைக்கிறோமோ, அவங்க எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி ஒரு கண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னா அதை நம்ம நடைமுறைப்படுத்தணும். அப்ப சொல்லி காட்டுறான், நிச்சயமாக நான் தான், நாமே உமக்கு இந்த குர்ஆனை நானே இறக்கி வைத்தேன். 3 தடவை நானே நானே நானேன்னு சொல்றான். ஏன்னா என்கிட்ட இருந்து நெருக்கமாக வந்த விஷயம் ஒண்ணு அப்படின்னு சொல்றான். அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா, குறைவாக உங்களுக்கு இறக்கி வச்சேன். ஃபஸ்பிர் லி ஹுக்மி ரப்பிக வலா துதி' மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா. அதனால நீங்க பொறுமைக்காருங்க, சபுரோட இருங்க. இந்த இடத்துல பாருங்களேன், சபுர் அப்படின்னு வருது. நம்ம எந்த விஷயங்கள் எல்லாம் சபுரோட இருக்கோம்? இந்த நோன்பு காலத்துல நமக்கு அதிகமா கோபம் வருது, அப்ப அதுல சபுரோட இருக்கோமா? ஷைத்தானுடைய ஆசைகள் அதிகமா வருது, அதுல சபுரோட இருக்கோமா? இல்ல இப்ப செய்ய வேண்டாம், இது நரகத்துக்கு உரியதா மாத்திரும், இல்ல இது என்னுடைய நன்மையெல்லாம் பாழாக்கிறோம் அப்படின்னு செய்யாம இருக்கோமா? அந்த மாதிரி சபுரை நம்ம வளர்த்துக்கல அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் குற்றம் செய்யறோம். நான் எந்த தப்பு செய்யலன்னு சொல்றோம்ல, அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம சபுரோட தான் இருக்கோமா, சபுரோட செய்யறோமா அப்படின்னு. அப்போ நம்ம எந்த ஒரு மனிதனும் பியூரா நான் எந்த தவறும் செய்யலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மலக்குகள் இல்லை, மனிதர்கள். அப்போ ஃபர்ஸ்ட் அல்லாஹ் பொறுமையா இருங்க. லி ஹுக்மி ரப்பிக், ரப்புடைய கட்டளைகள் வரும் வரை நீங்க பொறுமையா இருங்க. ரப்புடைய கட்டளைகளுக்காக பொறுமையாக இருங்க. வலா துதி' மின்கும் வலா துதி' மின்ஹும், நீங்கள் கட்டுப்படாதீங்க. ஆசிமன் அவ் கஃபூரா, பாவிகளுக்கோ நிராகரிப்பாளர்களுக்கோ நீங்க கட்டுப்படாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோ இந்த இடத்துலயும் நமக்கு ஒரு ஆர்டர் இருக்கு. என்ன அப்படின்னா, பாவமான ஒருத்தவங்க, பாவம் செய்யக்கூடிய ஒருத்தவங்க, அசீமன்னா வெளிப்படையாக பாவத்தை செய்யக்கூடியவங்க, வெளிப்படையா வட்டி வாங்குறாங்க, விபச்சாரம் செய்யறாங்க, வெளிப்படையா தவறுகளை செய்யறாங்க, வெளிப்படையா பொய் பேசுறாங்க, அந்த மனிதர்களுக்கு நம்ம கட்டுப்படக்கூடாது, அவர்களை பின்தொடரக்கூடாது. அதே மாதிரி வெளிப்படையா நிராகரிப்புல இருக்காங்க, அவங்கள பின்தொடரக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. இது நமக்கு கட்டளை. இதை நம்ம செய்யாம இருக்குமா சொல்லுங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சினிமால வரக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு ஆக்டர் இருக்காரு. அந்த ஆக்டர் வெளிப்படையாக என்ன குற்றத்தை செய்யறாரு? அவர் எந்த தப்பும் செய்யலையே, நடிக்கதானே செய்யறாரு. நடிப்பு ஒரு குற்றம், அது வேற. அந்த அந்த நடிப்புல
விபச்சாரம் அப்படின்றது சர்வசாதாரணமா இருக்கிறது. நான் சொல்றது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு அந்நிய ஆண் அந்நிய பெண் கூட பேசுறதே அதுவும் ஒரு வகையான விபச்சாரம். நாவால செய்யக்கூடிய விபச்சாரம். அவங்க கூட நெருக்கமா இருக்குது, அதுவும் விபச்சாரம். அப்ப அதுல வெளிப்படையா ஈடுபடுறாங்க அப்படிங்கும்போது அவங்கள நான் பின்தொடர்றேன், அவங்களுக்கு கட்டுப்படுறேன், கீழ்ப்படுகிறேன், அவங்களை என்னோட தலைவரா மாத்திக்கிறேன் அப்படின்றது குற்றமான விஷயம். அதை நம்ம செய்றோம், உள்ளபூர்வமா செய்றோம். இல்லங்க நான் அதெல்லாம் செய்யறது கிடையாது, சினிமா பத்திலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னா கஃபூரா, நிராகரிப்பாளர்கள். நம்மளை சுத்தி நிறைய நிராகரிப்பாளர்கள் இருக்காங்க, வெளிப்படையா நிராகரிப்பை செய்யக்கூடியவங்க இருக்காங்க. அவங்களே பின்தொடர்றது, அவங்களுக்கு கட்டுப்படுறது, இதை நம்ம சர்வசாதாரணமா செஞ்சுட்டு இருக்கோம். சோ இந்த குற்றத்துல இருந்து நம்ம வெளிப்படணும் இன்ஷா அல்லாஹ். ஆனா நம்ம இப்ப அதை பத்தி பேச போறது இல்லை. அதுக்கு அடுத்த வசனம் இந்த ரமதான்ல நமக்கு உபயோகமா இருக்க போகுது. வஸ்குர் இஸ்மு ரப்புக புக்ரத்தவ் வ அஸீலா. இததான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஒரு மாற்றமா செய்ய போறோம். சோ இந்த வசனங்கள் எடுத்து படிங்க. படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். 24வது வசனங்கள்ல இருந்து தொடங்குது, 23ல இருந்து தொடங்குது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்ஸீலா ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக வலா துதி' மின்ஹும் ஆசிமன் அவ் கஃபூரா வஸ்குர் இஸ்ம ரப்பிக புக்ரத்தவ் வ அஸீலா. சரிதான். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்கள் திக்ர் செய்யுங்க, நினைவூட்டுங்க, நினைவுபடுத்துங்க. புக்குரத்தன் அவ் அசீலா, காலையிலும் மாலையிலும். இந்த ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமா? இததான் இந்த ரமதான்ல ஃபர்ஸ்ட் டேல நம்ம ஒரு மாற்றமா கொண்டு வர போறோம். ஆக்சுவலா இந்த வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அப்புறம் தான் நிறைவேற்ற முடியும். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான், வஸ்குர் இஸ்மு ரப்பிக், வஸ்குர் திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்றான். நம்மளை பொறுத்தவரை திக்ர்னா சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய திக்ர். ஆக்சுவலா திக்ர் அப்படின்னா அல்லாஹ் எல்லா இடத்துலயும் திக்ரை யூஸ் பண்ணும். குரான்ல திக்ரை பொறுத்தவரை குரானை எத்தி வைக்கிற சொல்லக்கூடியது அதுவும் திக்ர் தான். நம்ம உள்ளத்துக்குள்ள சொல்லி ஸ்ட்ராங்கா நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்றது அதுவும் திக்ர் தான். நம்மளோட வாழ்க்கையை மாத்துறது அதுவும் திக்ர் தான். வாயால சொல்றது அதுவும் திக்ர் தான். எல்லாமே திக்ர் தான். இந்த இடத்துல அல்லாஹ் எந்த திக்ரை சொல்றான்? வஸ்குர் இஸ்மு ரப்பிக், ரப்புடைய பெயர்களை கொண்டு நினைவு கூறுங்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் மலிக், அல் குத்தூஸ், அஸ் சலாம், அல் முஃமின், அல் முஹைமின், 99 பேர்கள், அது இல்லாத இத்தர பேர்கள், அதை சொல்றதா, அதை நினைவு கூறுறதா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹுடைய பெயர்களுக்கு அர்த்தம் இருக்கு. அது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அழகான பெயர்கள். அது எதை வெளிப்படுத்துது? சிஃபத்துகளை வெளிப்படுத்துது, அல்லாஹுடைய பண்புகளை வெளிப்படுத்துது. இப்போ அல் மலிக் அப்படின்றது பேரு. மாலிக் அப்படின்னு யூஸ்வலா வந்து பேர் வைப்பாங்க. பட் அல்லாஹ் வந்து மாலிக்ன்ற பேரை சொல்றத நம்ம கிட்ட இருந்து விரும்பல. மாலிக்னா என்னன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுல அல்லாஹ் விரும்புறான். தெரிஞ்சு அதை நம்ம அப்ளை பண்றத அல்லாஹ் விரும்புறான். மாலிக்னா என்ன? ஆக்சுவலா அரசன், ஒரு நாட்டுடைய அரசன் இருக்கு. அல் மலிக், அரசர்களுக்கெல்லாம் அரசன், மகா பெரும் அரசன். அப்ப ஒரு அரசன் இருக்கானா அவன் கட்டுப்படணும். இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸை நம்ம கட்டுப்படணும். சிக்னலை தாண்டி போனோம் அப்படின்னா நம்மளை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, இல்ல ஃபைன் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இது ஒரு சாதாரண ரூல்ஸ், இதுக்கே நம்ம கட்டுப்படுறோம். அப்ப அல் மாலிக் அப்படின்னா அந்த அரசாங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய அரசன். அந்த அரசனுக்கு எப்படி கட்டுப்படணும் நம்ம? அதை நம்ம செய்யறோமா முழுசா? ரொம்ப இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் செய்யன்னு சொன்னா அதெல்லாம் செய்யறோமா நம்ம? பொய் சொல்லாத, திருடாத, விபச்சாரம் செய்யாத, புறம் பேசாத, அவதூறு பேசாத, மற்றவங்களை குறை சொல்லாத, மற்றவங்களை கஷ்டப்படுத்தாத, இன்னும் எவ்வளவு காரியம். சுபஹானல்லாஹ். அதெல்லாம் செய்யாம இருக்குமா? இப்ப நான் எந்த பாவமும் செய்யலன்னு சொல்ல முடியும்? கண்டிப்பா நம்ம பாவம் செய்யறோன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், தவறு செஞ்சுட்டு இருக்கோன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். சோ அப்போ இந்த இடத்துல அல்லாஹ்வுடைய பெயர்களை நினைவு கூறுறது, அப்ப கட்டுப்படணும் அப்படின்னு அதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அது குத்தூஸ், அல்லாஹ் தூய்மையானவன். சோ அல்லாஹ் தூய்மையானவன் நான் தெரிஞ்சுக்கிறது மூலமா நான் என்ன தூய்மையா வச்சுக்கிறேன். தூய்மையா இருக்கிறவங்கள அல்லாஹ் நேசிக்கிறான். தூய்மையா இருக்கிறதுனா வெளியே குளிச்சுட்டு அலங்காரமா இருக்கிறதா? அதுவும் தான் உள்ள தூய்மை. உள்ளத்துல தேவையில்லாத அழுக்கு, மற்றவங்களை பத்தின தவறான எண்ணம், மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய எண்ணம், இதெல்லாம் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி ஒரு பெயர்களும் ஒரு பண்புகளை நமக்கு எடுத்து சொல்லும். அந்த பண்புகள் நம்ம நேர்வழியில நடக்கிறதுக்கு உதவி செய்யும். அதை தான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அல்லாஹுடைய பெயரை கொண்டு நீங்க நினைவு கூறுங்க. ஆனா அதை அப்படியே முடிக்கல அல்லாஹ். புக்ரத்தன் வசீலா,
புக்ரத்தன் வசீலா அப்படின்னு சொல்றோம். அதாவது காலையிலயும் மாலையிலயும். புக்ரன் அப்படின்னா காலைக்கு நிறைய வார்த்தை இருக்கு. அதாவது ஃபஜர், துஹா அப்படின்னு நிறைய நேரங்கள் இருக்கு. சுபுஹ் அப்படின்னு. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் புக்ரன் அப்படின்னு புக்ரத்தன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்றான். புக்ரத்தன் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா புக்ரா பகல் பொழுது, பகல் தொடங்கி அந்த மாலை வர்ற வரை இருக்கக்கூடிய பொழுதுகள் அனைத்தும் புக்ரன் தான். அது இல்லாம அசீலா இரவு தொடங்கி, அதாவது சாயந்தரம் தொடங்கி, மக்ரிப் தொடங்கி மறுநாள் பகல் விடியற வரை இருக்கக்கூடியது அசீலா. சோ அல்லாஹ் நினைவு கூறுங்க, எல்லா நேரத்திலையும் நினைவு கூறுங்க. எப்பயாவது நினைவு கூறுறது அது மட்டும் கிடையாது. இந்த ரமதான்ல நம்ம ஆல்ரெடி அதிகமா தானே நினைவு கூறுறோம், குர்ஆன் ஓதுறோம், திக்ர் செய்றோம், எல்லாமே பண்றோம். இந்த இடத்துல வெளிப்படையான ஒரு கட்டளை இருக்கு. என்னன்னா காலையிலயும் மாலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க அப்படின்னா காலை மாலை துவாக்களை நம்ம ஓதுறது. அந்த ஒரு மாற்றத்தை இந்த ரமதான்ல ஈஸியா நம்மளால கொண்டு வர முடியும். மத்த நேரங்கள்ல நமக்கு நிறைய வேலை இருக்கு, அலுவலகம் இருக்கு, மைண்ட் கன்ஃபியூஸா இருக்கு, அதெல்லாம் ஓகே. இந்த ரமதான்ல நம்ம ஃப்ரீயா தான் இருப்போம். கண்டிப்பா நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்போ காலை துவா, மாலை துவா இதை ரெகுலரா செய்யக்கூடியவங்களாக இருக்கும். எனக்கு காலை துவா, மாலை துவாலாம் தெரியாதுங்க, காலைல எந்திச்ச உடனே ஓதுற துவாவா அப்படின்னா கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செட் ஆஃப் துவாக்களை காலையில எந்திரிச்சதுல இருந்து ஓதிருக்காங்க. அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் துவாக்களை சாயந்தரம் ஃபுல்லா ஓதிருக்காங்க. இந்த துவா வந்து உங்களுக்கு யூடியூப்லயே அவைலபிளா இருக்கும். மார்னிங் துவா அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். மார்னிங் அஸ்கார் அப்படின்னு போட்டீங்கன்னா வரும். ஈவினிங் அஸ்கார்னு போட்டீங்கன்னா வரும். முழுசா ஒரு 25 நிமிஷம் துவாவா இருக்கும். நான் சொல்றது யூடியூப்ல போட்டுட்டு கேட்டுட்டே இருங்க அப்படின்னு சொல்லல. அந்த துவாக்களை படிங்க, மெமரி பண்ணுங்க, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அதுல இருக்க துவாக்கள்லாம் சுப்ஹான் அல்லாஹ் அவ்வளோ 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 பொருள் நிறைந்ததா இருக்கும். இது ரசூலுல்லாஹ் கேட்ட துவாக்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோமா? இன்னைக்கு ரமதான்ல இருந்து இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு, மாலை பொழுது, மாலை துவாவை கேட்போம். அதுக்கப்புறம் காலையில எழுந்துச்சோமா, காலை துவாவை கேட்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம காலை மாலை துவாவை மட்டும், இந்த ஒண்ணை மட்டும் நம்ம மாத்திக்கலாம். ஒரு 20 நிமிஷம் காலையில, 20 நிமிஷம் சாயந்தரம். இது எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய அமல் கிடையாது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய கட்டளை. வத்குர் இஸ்ம ரப்புக புக்ரத வ அசீலா. நீங்க காலையிலும் மாலையும் அல்லாஹ்வை நினைவு கூறுங்க. உங்களோட ரப்ப, உன்னை படைத்த இறைவனை நினைவு கூறுன்னு சொன்னது அல்லாஹ்வுடைய கட்டளை. அப்ப அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்ற போறோம் இன்ஷா அல்லாஹ். எத்தனை நாள் இதை செய்யாம இருந்திருக்கோம். ஆனா இனிமேல் நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் அதை எல்லாத்தையும் மன்னிச்சு நமக்கு இன்னும் அதிகமான நன்மையா மாத்தி தருவான். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு விஷயத்த செய்வோமா? காலை மாலை துவா. ஸோ நான் என்ன பண்றேன்னா இந்த வீடியோ கீழேயே அந்த வீடியோ லிங்க் எல்லாம் போட்டு வரேன். அண்ட் வந்து அந்த துவாக்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த துவாலாம் ஃபுல்லாவே இருக்கும். மார்னிங் துவா அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபுல்லாவே வரும். ஸோ அந்த லிங்கையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல எனக்கு தெரியும், நான் ஓதியிருக்கேன் அப்படின்னா அதையும் ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. ஸோ இதனால என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்றத முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நான் ஷார்ட்டா சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மார்னிங் துவால கேட்கக்கூடிய ஒரு துவா. அந்த துவாவை யார் காலையில கேட்டுட்டு மரணிக்கிறாரோ, அதாவது சாயந்தரத்துக்குள்ள மரணிக்கிறாரோ, அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு செல்வார். மாலையில ஓதிட்டு காலைக்குள்ள அவர் இறந்துடுறாரு அப்படின்னா அப்போ அவருடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்துல செல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. சுபஹானல்லாஹ். அதுல இருக்கக்கூடிய ஒரு துவா சாம்பிளுக்காக சொல்றேன். அப்ப நம்மள சொர்க்கத்துல சேர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த துவாவில நமக்கு நன்மை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, நமக்கு ஓவர் திங்கிங் வரும், நிறைய கெட்ட எண்ணங்கள் வரும், நிறைய தாட்ஸ் வரும். இப்போ இந்த காலை துவா நம்ம கேட்கும் போது அது ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு மாதிரி. நமக்கு நம்ம கூட மலக்குகள் அனுப்பப்படுவாங்க. இந்த மார்னிங் துவா நீங்க ஓதிட்டீங்கன்னா ஒரு மலக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காக அனுப்பப்படுவாங்க. அவங்க சாயந்தரம் வரை டியூட்டி பார்ப்பாங்க. திரும்பி சாயந்தரம் துவா ஓதுனீங்கன்னா சாயந்தரத்துல இருந்து திரும்பி காலையில வரை டியூட்டி பார்ப்பாங்க. நமக்காக எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்க ஒருத்தர் இருந்தாருன்னா எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா பாதுகாப்புனா ரோட்ல போகும்போது ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கிறதுன்னு? அது உள்ள ரீதியான பாதுகாப்பு, உடல் ரீதியான பாதுகாப்பு. எனக்கு வேலை பளு இருக்கா, இந்த துவா ஓதுவோமா, அந்த வேலை பளுவை நமக்கு இலகுவாக்கி தருவோம். மலக்குகள் மூலமா அந்த வேலையை நமக்கு நிறைவேற்றி தருவோம். ஸோ இவ்வளோ நன்மைகள் இருக்கக்கூடிய இந்த துவாவை இன்னைக்கு இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரமதான் முழுக்க நிறைவேற்றலாம். ஒரு டைம் செட் பண்ணுங்க. மார்னிங் 20 மினிட்ஸ், ஈவினிங் 20 மினிட்ஸ். ஃபுல்லா அந்த துவாவை கேட்க போறோம், படிக்க போறோம், மெமரி பண்ண போறோம். 30 நாள் நீங்க கேளுங்களேன், அதுவே மெமரி ஆயிரும். உட்கார்ந்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை, கேட்டீங்கனாலே மெமரி ஆயிரும். இது ஒரு குர்ஆன்ல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம். இன்ஷா அல்லாஹ் ரமதானுக்கு அப்புறமும் இதை ரெகுலரா செய்ய ஆரம்பிக்கும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.